ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பர் மார்க்கெட் மற்றும் பெரிய கடைகளில் ஒரு சில பிராண்டடான பொருளோட ரேட் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு குறைச்சி கொடுத்துருவாங்க. அது எப்படி குறைச்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம கடையில் உள்ள ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதாவது சில பொருளில் வந்து கம்பெனிக்காரங்க வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. சரி, இயல்பாகவே சில பொருள் ரேட்டு கம்மியாகவே வரும். ஒன்று ஆஃபர், இன்னொன்று இயல்பாகவே ரேட்டு கம்மியாக வரும். இது வந்து எப்படின்னா, நல்ல ஹை ரேஞ்சான ப்ராடக்டாகவும் இருக்காது, மிட் ரேஞ்சான ப்ராடக்டாகவும் இருக்காது. நல்ல ஒரு கஸ்டமர் ரீச் உள்ள ஒரு ப்ராடக்டாக இந்த மாதிரி ஸ்கீம் வர முச்சில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது எப்படி நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த டாபர் ஹனி, சரிங்களா? இந்த டாபர் ஹனி வந்து இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் வந்துச்சு. இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. பார்லிஜி ப்ளஸ் டாபர் ஹோல்சேல் ட்ரேஷன் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஒரு தேனோட ரேட் வந்து 20 ரூபா எம்ஆர்பி. இது நமக்கு வந்து 10 தேன் 180 ரூபாய்க்கு வந்துச்சு, சரிங்களா? 10 தேன் 180 ரூபாய்க்கு வந்தது இல்லாமல் இன்னொரு 10 தேன் ஃப்ரீயாக வந்துச்சு. தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் க்ளீனாக இருக்கும், சரிங்களா? இப்போ 10க்கு 10 ஃப்ரீங்கும் போச்சில் அப்புறம் இதோட நெட் ரேட் வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து 40 ரூபானா, இப்போ ரெண்டும் சேர்த்தே 18 ரூபா தான் ரேட்டு, சரிங்களா? அப்படிங்கும் போச்சில் இந்த 20 ரூபாக்குள்ளதை 15 ரூபான்னு கொடுக்கலாம். நினச்சா அவங்க அப்படி தான் ரேட்டை வந்து குறைச்சி கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த இது வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்துச்சு. ஆனால் இதை வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, பை ஒன் கெட் ஒன் இருக்காது, சிம்பிள். இது கஸ்டமர்கிட்ட தாராளமாக அப்படி விற்றுருவாங்க. இது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும், டாபர் ஹனி கம்பெனி ஐட்டமே இப்படி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள், இது வந்து கோ ஸ்ட்ராங். இது வந்து குட் நைட் மாதிரியான லிக்யூடு, சரிங்களா? இது வந்து ஸ்மெல் இருக்காது இந்த கம்பெனி, அதனால் இது கொஞ்சம் போகுது, சரிங்களா? இது வந்து கோஸ்டாங்க, ரேட்டு கம்மிங்க உள்ளது. இதோட ரேட்டு வந்து 25 ரூபா தான், சரிங்களா? 25 ரூபா தான், சரிங்களா? ஒரு பெட்டி எடுத்தேன். ஒரு பெட்டிக்கு வந்து 50 பீஸ் வரும். 2 பீஸ் ஃப்ரீ போட்டிருக்காங்க. மார்ச் மாதம் வந்தது, சரிங்களா? இதுதான் ஒரு இந்த பாயிண்ட் நான் சொல்ல பாருங்கள். இது வந்து 45 ரூபா, ஆனால் இதோட ரேட்டு 25 ரூபான்னு தான் வருது, சரிங்களா? இதை வந்து நான் நம்ம கடையில் எப்படி கொடுப்பேன்னா 40 ரூபான்னு தான் கொடுப்பேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களோ பார்க்குற கஸ்டமரும் மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு போனால் இதை வந்து 35 ரூபான்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். 35 ரூபான்னு சொல்லி 1-2 வைக்க மாட்டாங்க, ஒரு 200 பீஸை ஃபுல்லாக அடிக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கு பார்க்க முச்சில் பரவாயில்ல, 45 ரூபா பொருள் 30 ரூபா கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லைனாலும் வார போகிற கஸ்டமர் யாராவது கொஞ்சம் பேர் அதை எடுத்துருவாங்க. அப்படி அவங்களுக்கு அந்த லாபம் இருக்கும், சரிங்களா? அடுத்த ஒரு ப்ராடக்ட் என்னென்னா இந்த கோபால் பல்பொடி, கோபால் டூத் பேஸ்ட், சரிங்களா? இது நியூ இன்ட்ரொடக்ஷன் சொல்லி வந்துச்சு. இது வந்து எம்ஆர்பி வந்து 20 ரூபா, ஆனால் இது எனக்கு வந்த ரேட் வந்து 12 ரூபாய்க்கு வந்துச்சு, சரிங்களா? 12 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நான் அதை 15 ரூபாய்க்கே தாராளமாக விற்கலாம். ஆனால் நான் வந்து இதை 20 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமருக்கு விற்றேன், 2-3 கஸ்டமருக்கு 20 ரூபாய்க்கு விற்றேன், 2-3 கஸ்டமருக்கு 18 ரூபான்னு கொடுத்தேன். இது ஸ்கீம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி அப்படி கொடுத்தேன், சரிங்களா? இதுவும் அந்த மாதிரி விலை குறைச்சி கொடுக்குறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? இந்த 20 ரூபா எம்ஆர்பி ப்ளஸ் கம்பெனி பார்ப்பாங்க, ஓரளவு பிராண்டட் தானே கோபால் அப்படின்னு தான் கஸ்டமர் மனசில் வருமேன்னு சொல்லிட்டு இது எவ்வளோ ரூபாய்க்கு வருது அப்படிங்கிறதே தெரியாது. சரி, இன்னொன்று இந்த டைட் லிக்யூடு, சரிங்களா? இந்த டைட் லிக்யூடும் ஆஃபர்னு போட்டிருப்பேன். பிஎன்ஜியில் ஸ்கீம் வீடியோவில் அந்த டைட் லிக்யூட் இருக்கும், அதுவும் பாருங்கள், சரிங்களா? பார்த்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இது வந்து ட்ரையல் ஆஃபர் 179 130 ரூபாய்க்கு வருது, சரிங்களா? பின்னாடியும் அதே மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி இதோட உண்மையான எம்ஆர்பி வந்து 179, சரிங்களா? இந்த ட்ரையல் ஆஃபர் எப்படின்னா, இப்போ ட்ரையல்னு சொல்லி ஒரு ஆஃபர் வந்து முடிஞ்ச பிறகு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு இவங்களாம் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வரணும் உங்களுக்கு, அப்படி டிமாண்ட் பண்ணிடுவாங்க. அல்லது இந்த ஸ்டிக்கரோடு வந்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அந்த ட்ரையல் ஆஃபரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிருவாங்க, சரிங்களா? கிழிச்சா ஈஸியாக வந்துடும், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகிட்டு, இதோட எம்ஆர்பி 179 ஆகிட்டு, சரிங்களா? இதையும் கிழிச்சிட்டா முடிஞ்சு, அவ்வளோதான் வேலை. ரைட். இப்போ இதோட எம்ஆர்பி 179 ஆகிட்டு. இப்போ இதை 140ன்னு வச்சாலே போதும். 40ன்னு வச்சாலே எம்ஆர்பியை பார்ப்பாங்க, பொருளை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். நம்மளால் பெரிய கடைக்கும் சின்ன கடைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா,
மக்கள் வந்து இன்னும் புரிஞ்சிக்கல. ஒரு சின்ன கடையில் எப்படி பொருள் வாங்குறாங்க வைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தேவை இந்த மாதிரி பெரிய ஆஃபர் அந்த மாதிரி தான் நினச்சி போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினச்சேன். நானும் கடை வைக்கணுட்டி இப்படிலாம் யோசிச்சுருக்கேன். கடை வச்ச பிறகு தான் அது நமக்கு அது புரியும். அது மாதிரி பார்க்குற பொதுமக்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அதுதான் இதோட ட்ரபுள் வந்து இதுதான். இது வந்து உங்களுக்கு தெரியாது. ஹிடனாக உங்களுக்கான ப்ரைஸை வச்சுருவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மளிகை கடை பற்றின டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.